நம்முடைய பத்திரிகையாளர் ஜுபேர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஜுபேர், தந்தி டிவியோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. இப்போ இந்த தேர்தலையும் தனித்து களம் காண்கிறார் சீமான். எத்தனையோ தேர்தல் கடந்தாலும் தனித்து தான் போட்டி, திராவிட கட்சிகளோட தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. இந்த தேர்தலையும் அது கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த தேர்தல் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான தேர்தலா இருக்கும். தாவேக்காங்கிற ஒரு புதிய கட்சி, அதுவும் ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த களத்தில் போட்டியிடுகிற போது தாம் தமிழர்களுடைய வாக்குகள் கொஞ்சம் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இருக்கிற வாக்குகள் போகாட்டியும் கூட புதிய வாக்காளர் வருவதை கொஞ்சம் விஜய் தடுப்பார் அப்படிங்கறதான் எல்லாருடைய பார்வையும் அதுதான். ஆனா இவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்கிறது தெரியல. ஆனா ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம், தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தேர்தல் எல்லாம் தனிச்சே போட்டிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம். 224 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் போடுறாரு, தேர்தலை சந்திக்கிறாங்க, அவர்களுடைய பாதையை தனியா வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு உண்மையிலேயே அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனா இந்த முறை வாக்கு சதவீதம் கூடுமா அப்படிங்கிறது இந்த விஜய் வருகைக்கு பிறகு ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் பொறுத்திருந்து பார்க்கணும். திரு ஜுபேர், இவருடைய இந்த வேட்பாளர் பட்டியல் பார்த்தா அந்த ஃபண்டமெண்டல்ஸை எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாருன்னு பார்க்க முடியுது. 50% பெண்கள், 50% ஆண்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் மற்ற கட்சிகளால் இதை ஏன் அவ்வளோ ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியறதில்ல? இல்ல, அது ஒருவேளை இவர் தனிச்சு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரே தீர்மானம் இவரே போட்டுடலாம். இப்ப கூட்டணி கட்சிகள் அடுத்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள்லாம் மற்ற கட்சியில இருப்பாங்க. அப்படிங்கும் போது அது ஒரு சிக்கல் வரும். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, மற்றபடி கூட்டணி கிடையாது, ஒரே ஒரு பார்ட்டி தான். அப்படிங்கும் போது எதையும் ஈஸியா சுலபமா செய்து முடிச்சிடலாம். அது இவருக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப ஈஸியா இருக்கு. இவரே நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு போறப்ப இந்த மாதிரியான நினைச்சதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துடும். அது நினைச்ச மாதிரி 50% கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா தனிச்சு இருக்கிறப்ப அதை செய்யலாம், அதுக்கு சாத்தியம் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. நன்றி திரு சுபேர், இணைப்பில் இணைந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பெற்றோர்களே, அறிவார்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, நாளைய எம் தமிழ் சமூகத்தை வலிமையான, வளமையான, ஒரு எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாங்கள் யார்? உங்கள் பிள்ளைகள். இங்கு கூடியிருப்பவர்கள் தலைவர்கள், தொண்டர்கள் என்று கூடவில்லை. நாங்கள் தமிழர்கள், ஒரு தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு கூடியிருக்கிறோம். நாங்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள், எங்களுக்காகவும் வந்தவர்கள், எங்களின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக வந்தவர்கள். எங்களின் அரசியல் இதுவரை இந்த நிலத்தில் இருக்கின்ற அரசியலிலிருந்து முற்றுமுழுதாக மாறுபட்டது. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு இந்த களத்திற்கு வந்த பிள்ளைகள் நாங்கள். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல் போல அரசியல், அது ஒரு வாழ்வியல். எமக்கான மூச்சுக்காற்றை நாங்களே சுவாசிப்பது போல, எமக்கான உணவை நாங்களே எடுத்து உண்பது போல, எமது உரிமையை, எமது விடுதலையை நாங்களே போராடி பெறுவது என்ற உயர்ந்த நோக்கோடு களத்திற்கு வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எங்களுடைய கனவு ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் எங்கள் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புத்தம் புதிதாக
புதிய ஒரு கட்டடத்தை கட்ட வந்த புரட்சியவாதிகள் நாங்கள். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். அப்படிப்பட்ட புதிய ஒரு சமூகம் இங்கே அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கிறது. சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. இங்கே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு, எங்களின் இலக்கு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வள கொள்ளை, மது, மத போதை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற பெருங்கனவோடு களத்திற்கு வந்த பிள்ளைகள். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, அதுவே எங்களுடைய கனவு. காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாவற்றையும் காப்பது, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். இது நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் காப்பது ஒரு அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். கொள்கை தெளிவு, குழப்பமில்லா முடிவு. அதனால்தான் உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, ஒரு அரசியல் இயக்கம் தொடர்ந்து 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 தனித்து 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 நின்று வளர்ந்து 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 வருகிறது என்றால் உலகில் நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் இல்லை. இரண்டாயிரத்தி 16 வெறும் 4.5 லட்சம் வாக்குகள், 1.1 விழுக்காடு. மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்த இடம் தடம் தெரியாமல் போயிருக்கும். ஆனால் கொண்ட உறுதி, லட்சிய சுமை தொடர்ந்து 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 அடுத்து அடுத்து தனித்து தனித்து நின்று எவரோடும் சமரசம் இல்லை. நின்ற எல்லா தேர்தலிலும் தோற்றோம். தோற்றதை போல இங்கே யாருக்காவது தோற்றவர்கள் போல தெரிகிறதா? இல்லை. மேலும் மேலும் அதே 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 வெறியோடு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அப்படி அடிபட்ட புலி மட்டுமல்ல, அடிமைப்பட்ட இனமும் கூட எழுந்து நிற்கிறோம். 5வது முறையாக ஒரு அரசியல் கட்சி எந்த சமரசம் செய்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசாது தனித்து நின்று தேர்தல் களத்திலே நிற்கிறது என்றால் அது இந்திய துணை கண்டத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் தனித்து நிற்கிறோம்? தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். அதனால் தனித்து நிற்கிறோம். இங்கே கூட்டணி என்பது வெறும் சீட்டணி, நோட்டணியாக மாறி இருக்கிறது. கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நாங்கள் வியாபாரம் செய்ய தயாராக இல்லை, அந்த பாவத்தையும் செய்ய தயாராக இல்லை.
நாங்கள் செய்ய வந்தது வியாபாரம் அல்ல, எங்களுக்கு வேண்டியது அரசியல் விடுதலை. அதற்காகவே தனித்து தனித்து களத்திலே நிற்கிறோம். எந்த துணிவில் நிற்கிறோம்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நிற்கிறோம். எந்த மக்களிடமிருந்து எந்த மக்களுக்காக வந்தோமோ அதே மக்களை நம்பி அவர்களுடனே களத்திலே நிற்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, நாம் நம் தாயை தொலைத்தவர்கள், பெற்ற தாயை, பெருமைமிக்க தாயை, அருந்தமிழ் தாயை தொலைத்தவர்கள், அருமை தெரியாது தொலைத்தவர்கள். மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா, முதலில் அதற்கு யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரும் போக வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. பிறகு எப்படி அந்த நாட்டை அழிப்பது? முதலில் அவன் மொழி அழிக்க வேண்டும். மொழி அழித்தால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், அந்த இனம் அழிந்துவிடும். அப்படி என் இனத்தை முற்றுமுழுதாக என் மொழி அழித்து, என் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து விட்டார்கள். தமிழன் நாட்டில் தமிழ் இல்லை, ஏட்டில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எந்த இடத்திலும் என் தாய்மொழி இல்லை. தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, பிறகு அது பாடமொழியாக மாறியது, பிறகு அது விருப்ப மொழியாக மாறியது. எந்த தமிழனும் விரும்பவில்லை. என் தாய்மொழி கண்ணு முன்னாடி சிதைந்து அழிந்து போனது. மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் நம் புரட்சி பாவலர். எங்கே இருக்கிறது? ஸ்ட்ரீட் இருக்கிறது, தெரு இல்லை, நிலச்சாலை இல்லை, அவென்யூ இருக்கிறது, விரிவு இல்லை, பிரிவு இல்லை, செக்டர், எக்ஸ்டென்ஷன். நாட்டில் இல்லை தமிழ், நாட்டில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும்? தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஒரு நிமிடம், ஒரு நொடி, கொஞ்ச நேரம் கூட தமிழ் பேச என் இன சொந்தங்களுக்கு வரவில்லை. சரிவாதிக்கு மேலே ஆங்கிலம் கலந்து கலந்து தமிழர்களாக மாறிவிட்டார். 1800 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கன்னடர்கள், 1600 தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தெலுங்கர்கள், 15ஆம் நூற்றாண்டிலே தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து மலையாளிகள், பிறகு துளு. இப்படி கலந்து கலந்து நம் தாய்மொழியை பேசி பேசி பல மொழிவெளி தேசியனங்களாக பிரிந்து சென்று விட்டோம். இப்போது இங்கே தமிழர்கள் இல்லை, நாம் தமிழர்கள். அப்ப இந்த நிலையில் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என் தாய்மொழியை மீட்டுருவாக்கம் செய்து மறுபடியும் என் இனத்தை உயிர்ப்பிக்க வேண்டிய கடமை இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு மாணவ தமிழ் பிள்ளைக்கும் இருக்கிறது. திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டு உரையாற்றி வருகிறார் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அந்த காட்சிகளை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.